உங்களோட அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா, நீங்க வந்து யோகமாயை வந்து கும்பிடுங்க. யோகமாயாவை நீங்க கும்பிடும்போது, விஷ்ணுவை நீங்க சேர்த்து கும்பிடும்போது உங்க அடிக்ஷனும் உங்க அருவருப்பும் ஹீல் ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வழிபாடு. அதாவது துர்கா சப்தசதியில வரும். இதான் வந்து முதல் சூட்சுமம். இதெல்லாம் நீங்க மொட்டையா கேட்கும்போது, கதை கேட்கும்போது ஒன்றும் புரியாது. அவன் துர்கா இவன் என்ன குறிக்கிறான், அவங்க என்ன குறிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோவில் இதை சொல்றேன். நெக்ஸ்ட் சண்டமுண்டன். இவன் யாருன்னா வந்துட்டு, சண்டமுண்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரீசனபிள் லாஜிக்னா, இப்போ ஒரு சில பேர்த்து எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன பேசினாலும் உங்க மண்டைக்கு ஏறாது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க ரொம்ப அறிவாளித்தனமா நீங்க வந்துட்டு எவ்வளவு 100 ப்ரூஃப் வைக்கலாம் நீங்க அவங்க முன்னாடி. இதுதான் வந்து உண்மை, இதான் வந்து யதார்த்தம், புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நீங்க வந்து 100 விஷயம் வைக்கலாம். ஆனா அவங்க மண்டைக்கு அது ஏறவே ஏறாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சண்டமுண்டனால பாதிக்கப்பட்டவன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதுதான் சண்டமுண்டன். அப்படின்னா என்னன்னா, அவங்களோட லாஜிக் வந்து சரியா இயங்கவே இயங்காது. இந்த அரக்கர்களோட தன்மை தான் சண்டமுண்டன். அப்போ இந்த